அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணி இந்த நாளில கூட தேவன் நம்மோடு பேசும்படி ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். ஓசியா 14ஆம் அதிகாரம் அதுல 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஆண்டவருடைய அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. எல்லா அன்பும் மாறினாலும் இயேசுவின் அன்பு மட்டும் மாறவே மாறாது. அது நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றைக்கு மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு சொல்லுது பாருங்க. என்ன பண்றேன், எப்படி சிநேகிக்க போற ஆண்டவர் சில பாருங்க. நான் ஒரு சீர்கேட்டை குணமாக்கி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, அதாவது சீர்கேட்டைன்னா இப்போ சில சிக்கல்கள், சில பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு நம்ம வெளியே மீளாதபடிக்கு, ஐயோ நான் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணு தெரியல, அந்த சீர்கேட்டெலாம் ஆண்டு நம்ம சரிப்படுத்தி, சோத்திரம், நம்மளை அழகுபடுத்துகிற தேவன், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சிநேகிக்கிறாரா, இந்த சீர்கேட்டில் எடுத்து போட்டு மனப்பூர்வமாய், கர்த்தருக்கு சோத்திரம், எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்க, உற்சாகமாய் கொடுக்குற தேவன் பிரியமா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம இடத்துல எப்படி அன்புகிறாரா, அவர் சிநேகிக்கிறார். மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற ஆண்டவர். மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறது அதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா, நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்து மறைத்து உயிர் தெழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் மனப்பூர்வமா என்ன பண்ணேன், சிநேகிப்பேன். உங்க பிள்ளைகளை மனப்பூர்வமா ஆசீர்வதிங்க. சோதரம், உங்க பிள்ளைகள் பிரயாணப்பட்டு போறாங்களா, ஸ்கூலுக்கு போறாங்களா, இல்லை கணவர் வேலைக்கு போறாங்களா, சிஸ்டர் வேலைக்கு போறாங்களா, அவங்கள மனப்பூர்வமா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உங்களை தொடர செய்யும் சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு சோத்திரம். மனப்பூர்வமாய், அந்த மனப்பூர்வம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதான. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறா, என்ன பண்ண, உன்னை சிநேகிக்கிற மாத்திரம் அல்ல, என் கோபத்தை உன்னை விட்டு என்ன பண்றேன் நீங்கிட்டு. சோத்திரம். ஒரு தாய் ஒரு பிள்ளைகிட்ட அந்த தப்பு பண்ணும்போது கோவப்பட்டு அடிச்சு இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த தாய் தப்பு, அந்த குழந்தை மேல என் பிள்ளைய அடிச்சுட்டேனே, என் மேல பிள்ளைய கோபம்னு சொன்ன உடனே அப்படின்னா அந்த பிள்ளைய அரவணைச்சு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காரியத்தை செஞ்சுட்டு, அவன் நல்லது தானப்பா அடிச்சேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு சில பிள்ளைங்க என்ன பண்ணல, கண்டிக்கிறத விரும்புறது கிடையாது. அன்னைக்கு தாய் தப்புன்னு ஏற்று பேசுறது, என்னென்னமோ காரியங்களை செய்யறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்க எப்பயுமே என்ன பண்ணும், கர்த்தருடைய வார்த்தை நம்ம கீழ்ப்படியும் பொழுது அநேக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல எழுதப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, சோதரன், அவங்க குடும்பத்தை, உங்க கணவனை சிநேகிங்க, உங்க மனைவியை சிநேகிங்க, உங்க பிள்ளைகளை நல்ல மனப்பூர்வமா சிநேகித்து ஆசீர்வதிங்க. முதல் நம்மளுடைய சிநேகம், முதல் அதிகமான சிநேகம் யாருக்கிட்ட தான், முதல் ஏசப்பாவுக்கு தான். நம்ம அநேகமா என்ன பண்ணும், மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனாக அன்பு குருவாயாக. தேவனத்துல முதலாவது மனப்பூர்வமாய் அன்பு கூறணும். 2வது நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பங்கள் மேல, பிள்ளைகள் மேல அன்பு கூர்ந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய வல்லமையின் கரம் உங்கள் சிரசின் மேலே அமர்ந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, நம்முடைய பிள்ளைகளை மனப்பூர்வமாய் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, மனப்பூர்வமாய் சிநேகிக்கிற உங்களுடைய சிநேகத்திற்காக நன்றி. அன்பு ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எவ்வளவு விலை மதிக்க முடியாத உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்பு எங்களை இந்த காலை வேளைகளை நிரப்பட்டும் சுவாமி. நன்மையும் கிருபையங்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார்,
என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.